வெல்கம் டு எலக்ட்ரானிக்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சோலார் யூஸ் பண்ணி பேட்டரியை சார்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து பேட்டரி கால்குலேஷனை பற்றி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். அதாவது பேட்டரி பேக்கப் டைம் என்ன, பேட்டரி சார்ஜ் ஆகிறதுக்கு என்ன டைம் ஆகும் அப்படின்றத பற்றிலாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நான் வந்து சின்ன சின்ன ஃபார்முலாஸ் நடுவில் சொல்லியிருப்பேன். ஸோ எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. கரெக்டான வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நடுவில் ஏதாவது ஃபார்முலாஸ் மிஸ் ஆகிடும். ஸோ புரியாமல் போய்டும். அது மட்டும் இல்லாமல் டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து உடனே ரிப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம யூனிட்னா என்னென்னு பார்க்கலாம். யூனிட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கரண்ட் பில் இருக்குது இல்லையா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 200 யூனிட் யூஸ் பண்ணியிருக்கோம், 300 யூனிட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அந்த யூனிட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூனிட் அப்படின்றது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000 வாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, லோடு, லைட்டு, ஃபேனு, டிவி, ஃப்ரிட்ஜு, அந்த மாதிரி பொருளோட பவர், அதாவது அது கன்சியூம் பண்ணுற பவரை தான் நம்ம வந்து வாட்ஸில் சொல்லுவோம். அதாவது ஒரு லைட்டுன்னு எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து ஒரு குறிப்பிட்ட பவரை வந்து கன்சியூம் பண்ணும். ஸோ 1 ஹவருக்கு 10 வாட்ஸ் இல்லை 15 வாட்ஸ் அந்த மாதிரி கன்சியூம் பண்ணும். ஸோ அது வந்து 1000 வாட்ஸ் எப்போ கன்சியூம் வந்தோ அப்போ வந்து நம்ம அந்த இபி மீட்டரில் நமக்கு வந்து 1 யூனிட் அப்படின்ற மாதிரி ஆட் ஆகும். ஸோ அதாவது 1000 வாட்ஸ் அப்படி இல்லைனா 1 யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட்ஸை வந்து பவர்னு சொல்லலாம். பவர்க்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, P = V × I அப்படின்னு சொல்லுவாங்க. வின்றது வோல்டேஜ், அதாவது நம்ம வீட்டுக்கு வருது இல்லையா 230 வோல்ட் அது. அண்ட் தென் கரண்ட் I, இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து மல்டிபிள் பண்ணும்போது நம்ம எவ்வளோ கரண்ட், அதாவது நம்ம எவ்வளோ பவர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து நம்ம வந்து ஒரு எல்இடி லைட் யூஸ் பண்ணுறோம். 10 வாட்ஸ் எல்இடி லைட் யூஸ் பண்ணுறோன்னா அதை வந்து கண்டினியூஸாக 4 days 4 hours மொத்தமாக யூஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து 1 யூனிட், அதாவது 1000 வாட்ஸ் வந்து அது வந்து கன்சியூம் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம வந்து பேட்டரி பேக்கப் டைமை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சோலார் சிஸ்டம் நம்ம வீட்டுக்கு போடுறோன்னா நம்ம வந்து அதுக்கு முன்னாடியே நம்ம எவ்வளோ லோடு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத கால்குலேட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஒரு சின்ன கால்குலேட் வச்சுருக்கேன். ஸோ அதை சொல்கிறேன். ஒரு வீட்டில் 2 ரூம் ப்ளஸ் ஒரு கிச்சன் ப்ளஸ் ஒரு ஹால் அண்ட் தென் ஒரு பாத்ரூம், இத்தனை ரூம் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, 2 ரூம்லேயும் 10 வாட்ஸ் எல்இடி பல்ப் யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் கிச்சன்லேயும் 10 வாட்ஸ் பல்ப் யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் பாத்ரூம்லேயும் 10 வாட்ஸ் பல்ப் யூஸ் பண்ணுறோம். ஹாலில் மட்டும் 20 வாட்ஸ் டியூப் லைட் ஒன்று யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் 2 ரூம்லேயும் 35 வாட்ஸில் ஃபேன் 2 யூஸ் பண்ணுறோம். ஸோ இதோட டோட்டல் வாட்ஸ் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 120 வாட்ஸ் வரும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன மாதிரி பேட்ரி யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி பேட்ரிஸ்க்கு எந்தெந்த சோலார் பேனல் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம இதோட டோட்டல் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 120 வாட்ஸ் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து இப்போ ஒரு 100 AH பேட்ரி யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு வந்து ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது பேட்ரி பேக்கப் டைமுக்கு. AH × 12 × 0.8 வாட்ஸ் அப்படின்னு வரும். இந்த ஃபார்முலா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, AH அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரியோடைய ஆம்ப்ஸு, அண்ட் தென் × 12 என்னன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரியோட அவுட்புட். அதாவது நமக்கு பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டில் தான் பேட்டரி வந்து மேக்ஸிமம் அதிகமாக கிடைக்கிது எல்லா பேட்டரியுமே. அண்ட் தென் × 0.8 அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக்கப் டைம். அதாவது ஒரு பேட்டரின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதோட எஃபிஷியன்சி 0.8% தான் இருக்கும். நம்ம வந்து ஃபுல் பேட்டரி 100% அதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நான் வந்து 0.8 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ அண்ட் தென் டிவைடட் பை வாட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ வாட்ஸ் கன்சியூம் பண்ண போகிறோமோ அது. இப்போ நம்ம வந்து ஏஹெச்சில் வந்து 100 போட்டுக்கலாம். அண்ட் தென் × 12 × 0.8 டிவைடட் பை 120 அப்படின்னு போட்டோன்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து 8ன்னு வரும். அதாவது 8 ஹவர்ஸ் நம்ம வந்து கண்டினியூஸாக 120 வாட்ஸ் யூஸ் பண்ணோன்னா நம்ம வந்து 8 ஹவர்ஸ்க்கு பேட்ரி மூலயமா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து 8 ஹவர்ஸ்க்கு நம்ம வந்து பேட்டரியோட பேக்கப் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அடுத்ததான் நம்ம வந்து பேட்ரி வந்து அதாவது சார்ஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, TC = AH/A. AHன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆம்பையர் ஹவரு, அண்ட் தென் டிவைடட் பை ஏன்றது ஆம்ஸு.
இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நம்ம வந்து சோலாருக்கு மேக்ஸிமம் வந்து எல்லாருமே டியூப்லர் பேட்டரி தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது பேட்டரியை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 75 AH பேட்டரி, இல்லை 80 AH பேட்டரி, இல்லை 100 AH, 150 AH அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ வந்து நம்ம ஒரு 120 AH பேட்டரி ஒன்று யூஸ் பண்ணுறோன்னா அதில் வந்து எல்லா பேட்டரியிலையும் அதோட 10% மட்டும்தான் நம்ம வந்து சார்ஜிங் கரண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். உதாரணத்துக்கு நம்ம 120 AH எடுத்துருக்கோமா, அதில் 10%ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 12 amps கிடைக்கும். ஸோ இதே மாதிரி தான் 100 AHக்கு 10 amps அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ 120 AH பேட்டரிக்கு வந்து நமக்கு வந்து 12 amps அப்படின்ற மாதிரி சார்ஜிங் கரண்ட் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ இது வந்து லாஸஸ் இருக்கிறதால நமக்கு வந்து சார்ஜிங் கரண்ட் வந்து அப்ராக்சிமேட்டாக 12லேருந்து 14 எடுத்துப்பாங்க, கரெக்டாக எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதால நம்ம இப்போ 13 எடுத்துக்கலாம் லாஸ் இருக்கிறதால. ஸோ இப்போ நமக்கு வந்து என்ன பண்ணுறோன்னா 120 / 13 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு 9.23 ஹவர்ஸ்னு கிடைக்கும். ஸோ இதையும் நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. ப்ராக்டிக்கலாக பார்த்தோன்னா ஒரு பேட்டரியில் வந்து நமக்கு வந்து 40% லாஸ் போய்டும். ஸோ சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் நடக்கிறதால ஒரு 120 AH பேட்டரியில் 40% லாஸ் போச்சுன்னா நமக்கு வந்து 48% மிச்சம் கிடைக்கும். அதாவது எக்ஸ்ட்ராவாக 48 AH வந்து நம்ம வந்து 120 AH பேட்டரி கூட ஆட் பண்ணிக்கணும் லாஸ் இருக்கிறதால. ஸோ 120 + 48 எவ்வளோ வரும்னா 168 AH கிடைக்கும். ஸோ கரெக்டான சார்ஜிங் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலாவில் நம்ம வேல்யூ பண்ணணும். டோட்டல் AH 168 / சார்ஜிங் கரண்ட் வந்து இந்த பேட்டரிக்கு வந்து நம்ம 13 எடுத்திருக்கோம், 12.93 அப்படின்னு வரும். இதுதான் நமக்கு வந்து சார்ஜிங் டைம். ஸோ அவ்வளோதான் இன்னைய வீடியோ. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் தென் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.